அக்பரோட மகனான ஜஹாங்கீர் தான் தந்தைக்கும் தாய்க்கும் கட்டின இடம் தான் இந்த அக்பர் டாம் அண்ட் மரியம் டாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபத்தேபூர் சிக்ரி பார்த்து முடிச்சுட்டு அக்பர் டாம் அண்ட் மரியம் டாம் பார்க்க தாங்க வந்திருக்கோம். இந்த பிளேஸோட நேம் வந்து சிக்கந்தரா. இங்கே வந்து அக்பர் அவனோட ஒய்ஃப் மரியம் 2 பேரோட. We are going inside அக்பர் சமாதி. என்ட்ரி டிக்கெட் வந்து 25 rupees. சம்டைம் ஃபத்தேபூர் சிக்ரியில் ஆண்டு முடித்த அப்புறம் முகலாய பேரரசான அக்பர் வந்து சிக்கந்தராவில் 1615 63வது வயசில் அக்பரோட மகன் வந்து ஜஹாங்கீர் வந்து அவருக்கான கட்டின அக்பர் டாம் தான். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே மரியம் அவங்க ஒய்ஃப்க்கும் ஒரே இடத்துல கட்டியிருக்காங்க. அக்பர் வந்து இறந்து போகும்போது அவரோட வயசு வந்து 63. இது வந்து 1613 இந்த டாம்பு ஃபுல்லாக முழுமையாக வந்து கட்டி முடிக்கப்பட்டு அக்பர் டாம் மரியம் டாப்னு வந்து பிரிச்சிருக்காங்க. 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த டெக்னாலஜியை வச்சு முகலோட ஆர்கிடெக்சர், பெர்சியன் இவங்க எல்லோரும் சேர்ந்து ரெட் சாண்ட்ஸ்டோனால் கட்டப்பட்டது தான் இது. இதுக்கான கற்கள் எல்லாமே ராஜஸ்தான்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் சொல்லப்படுது. மரியம் டாம்பு வந்து ஜஸ்ட் இந்த அளவுக்கு தான் நம்மளால் விசிபிளாக பண்ண முடியுது. எல்லா சைடுமே க்ளோஸில் தான் இருக்குது. இதுதான் பண்ண முடியுது. மங்கீஸ் வேறு நிறையா இருக்குது. கிட்ட போகவும் ஒரு மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு விசிபிள் நம்ம அக்பரோட டாம்புக்கு விசிபிள் ஆன மாதிரி இங்கே நம்ம பார்க்க முடியல. ஜஸ்ட்டு இந்த அளவுக்கு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் உள்ளே போக முடியல. அதனால் இங்கேயே நின்றுட்டேன். இது வந்து கிணறு. இந்த கிணறுலேருந்து இதிலேருந்து எடுத்து அள்ளி இதில் ஊற்றுவாங்க போல். இதில் ஊற்றுன அப்புறம் இந்த தண்ணி அப்படியே வெளியே போய் எல்லா சைடில் இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கேருந்து அங்கே போகுமா எல்லாரோட தண்ணியோட யூசேஜுக்கு. என்ன மூளையோப்பா, வேறு லெவல் ஆர்கிடெக்சர் தான். அக்பரோட மகனான ஜஹாங்கீர் தான் தந்தைக்கும் தாய்க்கும் கட்டின இடம் தான் இந்த அக்பர் டாம் அண்ட் மரியம் டாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தரா. இந்த இடத்தோட பேர் சிக்கந்தரா. என்ட்ரி ஃபீஸ் 25 rupees தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ ஓப்பனிங்காக இருக்கும் எல்லாமே நீங்கள் பார்க்குறது. அந்த காலத்தில் இப்படிலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, கிளம்பலாமா?